என்ன வரம் வேண்டினாலும் தரக்கூடியவள் தான் இந்த பால திரிபுர சுந்தரி தேவி அம்மன். ஒருத்தர் நம்பிக்கையோட வழிபட்டா அவங்க வீட்டில் ஒருத்தியாகவோ குழந்தையாகவோ தாயாகவோ அருள் செய்யக்கூடியவள் தான் இந்த பால திரிபுர சுந்தரி அம்மன். நேரடியாகவும் காட்சி தரக்கூடிய அற்புதமான தெய்வம். எத்தனையோ பெண் தெய்வங்கள் இருந்தாலும் அவர்களில் மிகவும் சக்தி வாய்ந்த கருணா ரூபிணியாக விளங்கக்கூடியவள் தான் இந்த பால திரிபுர சுந்தரி அம்மன். குமாரிகா, பாலா என பல பெயர்கள் உண்டு. பால திரிபுர சுந்தரி சிவபெருமானுடைய மகள் எனவும் சொல்லப்படுகிறது. பிரம்மாண்ட புராணத்தில் உள்ள லலிதா மகாத்மியத்துல பால திரிபுர சுந்தரி பற்றி குறிப்பிட்டுள்ளது. பால திரிபுர சுந்தரி பண்டாசுரன் என்னும் அசுரனை வதம் செய்து தேவர்களை காத்ததாக புராணங்கள்ல சொல்லப்படுகிறது. இவர்களை சித்தர்களின் தெய்வமாகவும் சொல்லப்படுகிறது. ஏன்னா அகத்தியர் உட்பட பல சித்தர்களும் பூஜித்த பால திரிபுர சுந்தரி அம்மன் வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்தது. 10 வயது சிறு பெண் தோற்றம் கொண்டு பட்டுப்பாவாடை, சட்டை, மூக்குத்தி, ரத்ன அலங்காரங்களுடன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாள். பாலா என்பது சமஸ்கிருத சொல்லாகும். இந்த அம்மனுக்கு வாழையம்மன் என்ற பெயரும் உண்டு. பால திரிபுர சுந்தரியை வழிபட்டால் வீட்டில் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பால திரிபுர சுந்தரி பற்றி அனைத்து சித்தர்களும் போற்றி பாடி உள்ளார்கள். பால திரிபுர சுந்தரியோட காயத்ரி மந்திரம் என்னன்னா, ஓம் பால ரூபாய வித்மகே சதநவ வர்ஷாய தீமகி தன்னோ பால பிரச்சோதயாத. முடிந்த போதெல்லாம் பால திரிபுர சுந்தரியை வழிபட்டு அவர்களின் காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபட்டா அனைத்து நலன்களும் கிடைக்கும். பலமும் வளமும் தந்து நம்மை காப்பாள் என்பது ஐதீகம். பால திரிபுர சுந்தரிக்கு குழந்தை தெய்வம் தானே, அதனால சாக்லேட்டையும் பிரசாதமாக படைத்து வழிபடலாம். மாணவர்கள் பால திரிபுர சுந்தரியை வணங்கி வந்தா ஞாபக சக்தி, கிரகிப்பு திறன் பெற்று கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என்பது நம்பிக்கை. கர்ம வினைகள் நீங்க சித்தர்களின் அருளை பெற பால திரிபுர சுந்தரியை வழிபடலாம். கேட்டது கிடைக்க 48 நாள் வழிபாடு. சர்வ காரிய சித்தி மந்திரம் அது என்னன்னா, மந்திர ரூபிணியை நமக, மந்திராத் மிகாயை நமக, பால திரிபுர சுந்தரியை நமக. இந்த மந்திரத்தை என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி அது உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய உன்னதமான தெய்வமான பால திரிபுர சுந்தரியை வணங்குகிறார்கள். மேலே குறிப்பிட்டுள்ள சர்வ காரிய சித்தி மந்திரத்தை தினமும் மாலை வேளை விளக்கேற்றி வைத்து சொல்ல வேண்டும். முதல்ல விநாயகரை வழிபட்டு பிறகு மாதுளம்பழ முத்துக்களை உதித்து வைத்து அதில் சிலவற்றை நெய்வேத்தியமாக படைத்து விட்டு சிறிது எடுத்து மாதுளம்பழ முத்துக்களை கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லி பால திரிபுர சுந்தரிக்கு அர்ச்சனை செய்து வழிபடுங்க. பிறகு அந்த மாதுளம்பழத்தை நீங்களும் சாப்பிட்டு குழந்தைகளுக்கும் கொடுங்க. தொடர்ந்து 48 நாள் இந்த வழிபாட்டை செய்து வந்தா என்ன வேணும் வர வேண்டும் என்னாலும் நீங்க கேட்டாலும் அப்படியே பால திரிபுர சுந்தரி அருள் பாலிப்பாள். குழந்தை வடிவமான இந்த தேவியை வழிபட்டா பெற்றவர்களுக்கு வேண்டியது ஒரு குழந்தை எப்படி பார்த்து செய்யுமோ அதே மாதிரி நமக்கு வேண்டியது அனைத்தையுமே பார்த்து இந்த அம்மன் பால திரிபுர சுந்தரி அம்மன் நமக்கு செய்வா என்பது நம்பிக்கை.